சோதனைகளை வெல்லு, கெட்ட பாருடல் பேயுடன் போருக்கு நில்லு. பாவ சோதனைகளை வெல்லு, ஜீவகிரீடம் சிரத்தில அணிய, ஜீவகிரீடம் சிரத்தில அணிய, சிந்தனை செய்மனு வேலனை பணிய, காலமே தேவனை தேடு. திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு சிலர் என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க, நீ இப்படி வாழு, நீ இப்படி செய்யு, நீ இந்த வழியில போ, நீ போயிட்டு இதை பேசு என்று சொல்லி சொல்லுவாங்க. சில நேரத்துல நம்ம அதை தவறும் பட்சத்துல அவங்க நம்ம மீது கோபப்படுவாங்க. சில நேரத்துல நம்ம செய்தும் தோல்வியுற்றாலும் தெரியாத மாதிரியே அமைதி ஆயிடுவாங்க. அப்போ ஒரு மனிதன் சொல்லுகிற யோசனை, ஒரு மனிதன் சொல்லுகிற காட்டுகிற அந்த வழியானது எப்பொழுதுமே சரியா இருக்குமா என்று கேட்டால் கேள்விக்குறிதான். சில வேலைகளே இருக்காமலே போயிடும். அப்ப இந்த நேரத்துல, இந்த சூழ்நிலையில நாம யாரு காட்டுற வழியில நாம போனோம், யாரு சொல்லுற பாதையில நம்ம போனோம், யாரு சொல்லுற விதமாக நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இல்லையா? இன்றைக்கு நாம வழி தெரியாம என்ன செய்யணும் தெரியாம தடுமாறுகிற சூழ்நிலைகள் அதிகமாகவே இருக்கிறது. நாம என்ன வேலை செய்யணும் என்று சொல்லி தெரியாத சூழ்நிலை கூட அதிகமாக இருக்கிறது. இயேசு ஆண்டவர் சொல்கிறார், என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய சித்தம். அவருடைய சித்தம், அவருடைய வேலை என்ன? கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. அவருடைய சித்தம் என்ன? எல்லாரையும் மீட்கும் பொருளாக தன்னை, தன்னுடைய ஜீவனை கொடுப்பது. அந்த ஆண்டவர் பிதாவின் சித்தத்திற்கு செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தார், தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் கல்வாரி மலையில. 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை கொடுத்தார், எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுத்தார். இன்றைக்கு அந்த ஆண்டவர் நமக்கு கூட ஒரு வழியை காட்டுகிறார், நமக்கு கூட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன என்றால், புறப்பட்டு போய் சகல ஜாதியாரை சீஷராக்கும்படியாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக அந்த கடமையை நமக்கு ஒப்புவித்திருக்கிறார். எனவே நாமும் என்ன செய்ய வேண்டும்? இயேசு ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினது போல நாமும் கூட இயேசு ஆண்டவர் நமக்கு கொடுத்த அவருடைய திட்டத்தை, அவருடைய கட்டளையை, அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற மக்களாக நம்ம வாழ வேண்டும். நம்முடைய பலத்தினால, நம்முடைய பராக்கிரமத்தினால அப்படி செய்ய முடியாது. ஆனால் நாம் நம்மை தூய ஆவியிடத்துல ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் நம்மை நடத்துவார். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழத்தக்கதாக அவர் நம்மை நடத்துவார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் யார் கொடுத்த வழியில, யார் காட்டுகிற வழியில போகும் பொழுது நமக்கு மேன்மை என்றால் இயேசு ஆண்டவரின் வார்த்தையின் பிரகாரமாக. ஆம், அதுதான் வேதம் சொல்கிறது. 1 தீமோத்தேயு 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது, நான் கிறிஸ்துவை போல் நடக்கிறபடியில் நீங்களும் என்னை போல் நடந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் நீங்கள் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தவைகளை நீங்கள் கை கொண்டு வருகிறதால் உங்களை புகழ்கிறேன். ஆம், எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் பின்பற்றுங்கள். அப்ப கிறிஸ்து போன வழியில, கிறிஸ்து நடந்த வழியில நாம நடப்போம். கிறிஸ்து நமக்கு ஒப்புவித்திருக்கிற, கிறிஸ்து நம்மிடமா கொடுத்திருக்கிற அந்த கட்டளையை, அந்த வார்த்தையை நிறைவேற்றுற மக்களாக, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மக்களாக நம்ம வாழுவோம். அவருடைய கட்டளையை நாம் நிறைவேற்றுவோம். அவர் நமக்கு ஒப்புவித்திருக்கிற அந்த சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிற மக்களாக வாழுவோம். கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார். ஆமீன். இந்த வார்த்தையின் பிரகாரம் நாம் தொடர்ந்து வாழ தூய ஆவி நம்மை வழிநடத்துவாராக. ஆமீன். எல்லா புத்திக்குமான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். வானத்தையும் பூமியை சிம்மாசனமாக வைத்து எங்களை ஆதரவு செய்கிற அன்புள்ள தகப்பனே, அந்த சராசரங்கள் உலகம் முழுவதையும் அனைத்து ஜீவன்களையும்
நடத்துகிற அன்புள்ள தெய்வமே நாங்கள் துதிக்கிறோமே, போற்றுகிறோம். நாங்கள் யார் சொல்லுகிற விதமாக வாழ வேண்டும், யார் சொல்லுகிற பிரகாரமாக நாங்கள் செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாத சூழ்நிலையில எங்களுக்காக விண்ணுடலில் வந்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாளே உயிரோடு வந்த இயேசு ஆணுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மக்களாக வாழ வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டிருக்கிற பொழுது இனி வரக்கூடிய காலத்துல உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற, ஊழியம் செய்கிற, உடைய வார்த்தையை பறைசாற்றுகிற ஒரு சாட்சியில ஒரு நல்ல ஒரு வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு துணைவராய் இருந்து பரிசுத்தமான வழியிலே நீர் எங்களை நடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் மீது ஒவ்வொரு சித்தம், ஒவ்வொரு திட்டம் வைத்திருக்கிறீர். எல்லார் மீது ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறீர். அது நிறைவேற்றுகிற மக்களாக நாங்கள் வாழ நீர் எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு ஒப்புவித்தவை எல்லாவற்றையும் நிறைவேற்றி உம்முடைய ஆசீர்வாத நன்மை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நிறைவான ஒரு வாழ்வை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இறைமகன் இயேசுவை ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.